வணக்கம் மக்களே, ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் அரவிந்த். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு அழகான ஒரு குட்டி படகு தீவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஸ்விம் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே கிளாஸ் போட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போது அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அடுத்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என் வாழ்க்கையிலேயே முறையாக நான் அனுபவிக்க போகிற ஒரு இடம். அந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் பிபி ஐலாண்ட்லேயே இன்னொரு பிளேஸ். அங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோர்க்லிங் பண்ண போகிறோம். எனக்கு நீச்சல் சுத்தமாக தெரியாது, இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் ஒரு புது முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்னோர்க்லிங் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை வச்சுக்கோங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் இதில் போட்டுருங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் எப்பயுமே கிடச்சிட்ருக்கும். ஸ்னோர்க்லிங் பண்ண போகிறேன். பார்த்தாவே பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஒரு மாதிரி Try. All the best. நம்ம போகிறேன். போயிட்டு வரேன்னு சொல்லு. போயிட்டு வரேன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரு உண்மையை உறக்க சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவை இப்போ நான் பார்க்கும்போது கூட உள்ள பக்குன்னு இருக்குது. ஏன்னா நீச்சல் தெரிஞ்சவங்களே வந்து பயப்பட்டு இறங்க வேண்டிய ஒரு இடத்துல நீச்சல் தெரியாமல் இந்த சரத்குமார் வடிவேல் காமெடி வரும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கராத்தா மாஸ்டர், நீ வந்து பரோட்டா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த இடத்துல குதிச்சது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கனவாகவே இருக்குது. இந்த ஒரு வாயில் வச்சிருக்கிற பைப்பு, அப்புறம் கண்ணில் போட்டுருக்கிற அந்த கண்ணாடி, இந்த ஸ்னோர்க்லிங் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது. முறையாக ஏதோ வச்சு புதகான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அந்த ஒரு கடலில் குதிச்சிட்டேங்க. குதிச்சதுக்கப்புறமேட்டு இருந்த ஃபீல் வேறு லெவல் ஃபீலு. நல்ல செம்மையான ஒரு ஆழம் இருக்கிற ஒரு இடம் தான் அது. எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்றதுனால ஒரு 50% நீச்சல் தெரியுமோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அரகுர நீச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அண்ட் இன்பிட்வீனில் நிறையா டைம் எனக்கு அந்த பைப் மூலிமா வாய்க்குள்ளே தண்ணியும் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு மறுபடியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேமரா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து 360 கேமரா அப்படின்றதுனால இதோட வீவிங் ஆங்கிள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்துடுச்சு தண்ணி கடியில் அப்படின்ற போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். தண்ணி கடியில் இருக்கிற வியூ அவ்வளோ அட்டகாசமான ஒரு வியூங்க. கீழே பவளப்பாறையாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த ஒரு மீன்கள் கூட்டமாக இருக்கட்டும். ஸ்டார்டிங்கில் மீன் கம்மியாக வந்துச்சு, அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே நீச்சல் தெரிஞ்சவங்களாம் கடலுக்கு அடியில் கடைசி வரைக்கும் போயிட்டு வந்தான். அதை பார்க்கும்போது நமக்கும் நீச்சல் தெரிஞ்சுதான் நல்லா இருந்திருக்குமேனு ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்தில் மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீச்சல் அடிச்சுக்கிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மீன்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அங்கே வந்து க்ரௌட் இருந்தாங்க அந்த நீச்சல் அடிச்சுக்கிட்டு. நிறைய வெளியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய போட் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதுலேருந்து குதிச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஒரு ஸ்னார்க்லிங்கை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கடலுக்கு அடியில் சில வியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரில் பார்த்தா தான் அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் இந்த இடம் நான் சொல்லலாம். எல்லாமே கேமராவில் கேப்சர் பண்ணி காட்டிட முடியாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடம் தான். ஏன்னா நேரில் பார்க்கும்போது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ அழகாக இருந்த இடம். கேமராலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் மேபி 360 இல்லாமல் நார்மல் கோப்ரோவை எடுத்துன்னு போயிருந்தா கூட நல்லா வந்திருக்குமோ என்னமோ. பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டி ஆகணும் அப்படின்றதுனால 360 கேமராவை கம்ப்ளீட்டாக இங்கே யூட்டிலைஸ் பண்ணேன். அவ்வளோ சூப்பரான ஒரு வியூ, என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நீச்சல் நிறையா கற்றுக்கணும், இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையாக வந்துச்சு. அந்தளவு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ ஒர்த்தானது. நீங்கள் கொடுக்குற மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம்.
அப்படியே ததகாம் நீந்திக்கிட்டு ப்ளஸ் அங்கே இருந்த அலையோடைய ஒரு ஃபோர்ஸும் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் அந்த பாறைக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து நீந்தி அங்கே போட் இருக்கிற இடத்துக்கு திரும்பி போகணும். அதுதான் இப்போ ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது. ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல அலை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாகிற கடல். அது இல்லாமல் அங்கே நியர்பை வந்து பார்த்திங்கன்னா பாறை இருக்குது அப்படின்றதுனாலையோ என்னமோ தெரியல, இங்கே அலையோடைய ஃபோர்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சரி ஓகே, எப்படியாவது நம்ம திரும்பி அங்கே அந்த போட்டுக்கிட்ட போயாகணும் அப்படின்றதுனால மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நீச்சலை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகினேன். வெளியிலேருந்து நீச்சல் அடித்தேன் அப்படின்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் என்னை தள்ள ஆரம்பிச்சிருச்சு பேக் சைடு. அதனால் கொஞ்சம் அப்படியே உள்பக்கமாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் கொஞ்சம் அந்த பக்கம் நீச்சல் அடிச்சுட்டு போய்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டும் எடுத்துருவாங்க அப்படின்ற போது, ஏன்னா அவங்க கொடுத்த டைமிங் வந்து கம்மியான டைமிங். ஸோ அந்த டைமிங்குள்ளே தான் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம நீச்சல் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணேன். அதே அந்த ஃபோர்ஸில் நான் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் அந்த ஆங்கர் போட்டிருக்கிற ஒரு பிளேஸை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியாவது பக்கத்தில் போயாகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நீச்சல்லாம் அடித்து அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் ரீச் ஆனேன். சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோப்ரோ மேக்ஸ் இதில் வந்து நம்மளுடைய பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனும் வந்துடுச்சு. இவ்வளவு கன்றாவியான ஒரு ஸ்விம்மிங்கை பார்த்ததுண்டா யுவர் ஆனர் அப்படின்றத அந்த டைலாக் ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஸ்விம்மிங், நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுறேன், நான் ஸ்விம் பண்ணும்போது மூவ் ஆகுறேன் அப்படின்ற ஒரு நினைப்பிலே தாங்க ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி எனக்கு தாய்லாந்து போகலனா கிடச்சிருக்காதோ என்னமோ. தாய்லாந்து போனதுனால அந்த ஒரு தைரியம் என்னமோ நமக்கு வந்து காசு கொடுத்துட்டோம், இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு தைரியமும் வந்துடுச்சு. மறக்க முடியாத ஒரு நினைவுகளில் இது வந்து ரொம்ப 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 ஒரு அழகான ஒரு நினைவு. இது எப்பயுமே நானும் சரி என் ஒய்ஃபும் சரி மறக்கவே மாட்டோம். அவ்வளோ சூப்பரான ஒரு நினைவுகள் இது. இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு நீங்கள் தாய்லாண்டாக இருக்கட்டும், இல்லை அந்தமானாக இருக்கட்டும், எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவத்தை நீங்கள் வந்து அனுபவிங்க. அப்போ தான் உங்களுக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக என்றைக்குமே மனசில் வீடியோ எடுக்கலாம் கூட மனசில் என்றைக்குமே அது வந்து நீங்காமல் ஒரு பிளேஸை ஆசம் கடலுக்கு அடியில் எவ்வளோ இதாக இருக்குது தெரியுமா? அப்படியா? கேமரா பேட்டரி முடிஞ்சு போச்சு. Viking cave.
What he is doing? Walking. One monkey. Just one? Yeah. Saudi Arabia have a lot of monkey. Really? But monkey here, they're very smart because they can sleep. They eat seafood ice cream. No, I don't talk with the pregnant. நம்ம போக முடியாதா? No, because right now. நாங்க பார்க்காத குரங்காடா எங்க ஊர்ல. அங்க பாரு அதுதான் பீச் போல இருக்கு அந்த இடத்துல ஃபுல்லா தண்ணி ஜாஸ்தியா இருக்கனால அங்க போக முடியாது எல்லா இடத்துல போலாம் ட்ரோன் ஆமாம் ட்ரோன் எத்தனை வந்தாலும் விட்டுருக்க முடியாது எங்கேயுமே. பறக்கிற இதுக்கு எங்க வச்சு நீ இறக்கி கையில் இதுதான். இங்கே வந்து நிறுத்தி எங்களை வந்து இறக்கி விட்டாங்க. இது வந்து பிபி டான் ஐலாண்டு. பிபி டான் ஐலாண்ட் ஆமாம், இங்கே தான் சாப்பாடு. அப்புறம் இந்த ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்கான். அப்புறம் வந்து வேறு என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, மெக்டொனால்ட்ஸ், அப்புறம் பீஸா கம்பெனி. ஸோ எல்லாமே இருக்கான். இது பெரிய ஒரு ஐலாண்டா. இங்கே வந்து நமக்கு சாப்பாடுக்காக நிறுத்தியிருக்காங்க, போய் சாப்பிட்டு வருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம சுற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு எடுத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் தான். நம்ம வந்து இப்போது போய் ஒன்றுனா நமக்கு தேவையானது எடுத்து சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அதான் அதான் அது பிளாக் பிளாக் இல்லையா? தேங்க்யூ. ஃபுட் எடுத்துன்னு வந்துட்டோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சூப் போல் இருக்குது. அண்ட் ஒயிட் ரைஸ், நூடுல்ஸ், சட்னி, இது கிரேவி, சிக்கன் கிரேவி, சிக்கன் சலாட். ஸோ அதே தான் என் ஒய்ஃப் எடுத்து வந்திருக்காங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு சூப்பு. ஓகே, சூப் குடிச்சு பாரு. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்றேன். ஏதோ டிஃப்ரெண்ட்டான சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சுடுநீரில் ஊற்றி வச்ச மாதிரி இருக்குது. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்கனை வந்து வேக வச்சு தண்ணியில் வேக வச்ச ஒரு இது வரும் இல்லைங்களா, அது ப்ளஸ் சாஸ். தெரிஞ்ச சூப் நிறைய போட்டுருக்கேன். நூடுல்ஸ் டமாட்டோ ஓகே. சரிங்க, சாப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே விளையாடிட்டு தண்ணியில் வந்து ஒன்று கொஞ்சம் போய் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ் கூப்பிட்டு போவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் எடுத்து வந்திருக்கேன். எல்லோரும் 1-2 எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. நான் மட்டும் இவ்வளோ எடுத்துன்னு வந்துட்டேன். இது சின்ன சின்ன பீஸாக இருக்குது குட்டி. இது ஒரு வயசுக்கு சாப்பிட்டே முடிஞ்சு போயிடும். லஞ்சு முடிச்சாச்சுங்க. லஞ்சு முடிச்சுட்டு இப்போ இந்த பிபி டான் ஐலாண்டை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இறங்கும்போது மழை வந்துச்சு, இப்போ வந்து மழை கம்மியாகிடுச்சு. சூப்பராக இருக்குது ஐலாண்டு. இங்கே நம்ம ட்ரோன் எடுத்து வந்தாலும் விட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல வேலை எடுத்துகிட்டு வரல. எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். எல்லாத்தையும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா. ஃப்ரண்ட்டில் பாருங்கள்.
வந்து பார்த்தீங்கன்னா பிபி டானுங்க. இங்கே தான் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி So next we are going direct to Thai Island. Thai Island. From here to there take about 40 minutes. 40. Right. 40 மினிட்ஸா ஒரு தூக்கத்தை போட்டு அது நம்ம தண்ணியில் வேவ்ஸ் இப்படி போயிட்டு வரதுக்கு தலை சுத்த ஆரம்பிக்கும். அமைதியாக தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தலை சுத்தாது. எல்லாரும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour 1.5 மணி நேரம் இங்கே இருந்தோம். போய் சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டதுக்குள்ள அந்த டைமிங் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் உள்ளே போய் நிறையா பார்த்துட்டு வந்தாங்களாம். ஆமாம், ஆனால் ஓனா இப்படி வர முடியுமான்னு கேட்டீங்க. ஸ்பீட் போட்டு தான் அது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது நான் தண்ணியில் குதிச்சதெல்லாம் நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஒரு கடலுக்கடியில் ஒரு மினி உலகத்தையே பார்த்துட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ எத்தனை பார்ட்டாக வரும்னு தெரியாது, இருந்தாலும் சொல்லி வச்சுக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆர்டர் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு தாய் ஐலாண்ட். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் தான் அப்பப்போ நான் ஸ்டேட்டஸ் போட்டுருப்பேன். இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் நம்ம சேனல் நேம் தான். ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் அகைன்.